Hello friends, நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 7.3 and 7.4 from matricesல வந்து பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்டரி வீடியோலாம் வந்து மேக் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அதை கண்டிப்பா பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதில் வந்து 7.1 and 7.2 ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக கீழே பிளேலிஸ்டோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சம்மில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து இங்கே அன்னோன் கோஆர்டினேட்ஸாக இருக்குது. ஸோ XY அண்ட் AB அதை கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இதை ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸாக இருக்கனால நம்ம அந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக நம்ம இதை ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு இதில் இருந்து XY AB கிடைக்கும். ஸோ எப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் இங்கே இருக்கிற கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நான் ஈக்குவலண்ட்டாக நான் ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3x plus 4y is equal to 2 and 6 is equal to 6 in இருக்கா, x minus 2y is equal to 4. ஓகேவா, இது ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன். அண்ட் a plus b is equal to 5, 2a minus b is equal to -5. ஓகேவா, ரெஸ்ட் ஆஃப் த என்ட்ரிஸ் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். 6 is equal to 6, -3 is equal to -3. ஓகேவா, ஸோ இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் ஹேவ் ஈக்குவலண்ட் என்டிட்டிஸ் இன் தேர் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா, சரி, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சரி, இப்போ வந்துட்டு நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நான் இப்போ சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து கோஆர்டினேட் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற அந்த நம்பர் வந்து எனக்கு வந்து சேமாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் டூவை வந்து நான் -3னால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 3x + 4y is equal to 2 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3x + 6y is equal to -12. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து 10y ஈக்குவல் டு -10ன்னு கிடைக்குதா. ஸோ y is equal to obviously -1. ஓகேவா, ஸோ நான் இந்த y is equal to -1 வந்துட்டு நான் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட்டிங் y is equal to -1 in ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது x minus 2 into -1 is equal to 4 இப்படி இருக்கும். ஸோ x plus 2 is equal to 4. x is equal to 4 minus 2 where x is equal to 2. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, x உடைய வேல்யூ 2 கிடச்சிருக்கு, y உடைய வேல்யூ -1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ சிமிலர்லி நம்ம வந்து a plus b and 2a equal to 5யும் 2a minus b வந்துட்டு -5 equal to -5யும் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எனக்கு என்டிட்டிஸ் ஈக்குவலாக இல்லை, அதனால் -3ஆல் மல்டிப்ளை பண்ணேன். பட் இங்கே வந்து பியும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக வந்துட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 3 + 4ன்னு பண்ணும்போது a plus b is equal to 5, 2a minus b is equal to -5. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 3a is equal to 0, a is equal to 0ன்னு கிடைக்குது நமக்கு. ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூட்டிங் a is equal to 0 in ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா, அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, 0 + b is equal to 5ன்னு கிடைக்குது, வேர் b is equal to 5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் XY ABன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை எழுதிக்கலாம். x is equal to 2, y is equal to -1, b is equal to 5 and a is equal to 0. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 7.3 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 7.4 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 7.4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட் a + b and a minus b if அப்படின்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஒரு நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்டில் இருக்கலாம், அல்ஜிப்ரிக் ஃபார்மில் இருக்கலாம், லீனியர் ஈக்குவேஷன்ஸாக இருக்கலாம், எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இது மேட்ரிக்ஸுடைய என்ட்ரிஸ் இருக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து a + b பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்கமிங் திங்ஸ் வந்து நான் அடிஷன் பண்ணும்போது வர்றது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஓகேவா, 4√5 தான் வந்து ஏ மேட்ரிக்ஸுடைய என்டிட்டிஸ். √3 √5
7.3 1 1/3 1/4 இதெல்லாம் வந்துட்டு பி மேட்ரிக்ஸுடைய என்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணும்போது 4 + √3 வரும். தென் √5 + √5 வந்து 2√5. 7.3 + 7 வந்து 14.3. -1 + 1 வந்து 0. 0 + 1/3 வந்து 1/3. தென் 0.5 + 1/4ன்னு நம்மளால் போட முடியாது. நம்ம அப்படி போடுறதா இருந்தால் நம்ம இது ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுனா 1/2 = 0.5 தானே. ஸோ நான் வந்து 0.5க்கு பதிலாக 1/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 + 1/4 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 + 1/4ன்னு கிடைக்கும். ஸோ 3/4ன்னு கிடைக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ இதனோட என்ட்ரி வந்து 3/4. ஸோ ஃப்ராக்ஷனாக நான் எனக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா ஃப்ராக்ஷன் கூட ஆட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a - b. ஸோ a - b = a உடைய என்டிட்டிஸ் 4√5 7 -1 0 0.5 -√3 √5 7.3 1 1/3 1/4. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா ரெண்டுத்தையும் வந்து நான் கரெக்டாக ஆட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணுறேன். a - b பண்ணணும். ஸோ 4 - √3 வரும். நெக்ஸ்ட் வந்து √5 - √5 வந்து 0 ஆகிடும். 7 - 7.3 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? -0.3 கிடைக்கும். அண்ட் -1 வந்து -1 வந்து -2 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து 0 - 1/3 வந்து -1/3 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து 0.5 - 1/4. ஸோ அதை எப்படியே எழுதிக்கிறேன். 1/2 - 1/4ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 - 1/4ன்னு வரும். ஸோ 2 - 1ன்னா என்ன? 1/4 தான் வந்து ஆன்சர். ஸோ 1/4. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற மேட்ரிசஸ் இதுதான். ஸோ இதுதான் வந்து a + b, இதுதான் வந்து a - b. ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். யாருக்காவது புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.